நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். நேற்று வரை நதியிலும் குளத்திலும் நீராடினார்கள். இன்று மாளிகை வழக்கப்படி நீராட்டுவோம். அட, உடம்பிலே இன்னும் கொஞ்சம் சந்தனம் பூசுங்களேன். எவ்வளவு சந்தனம்மா! நீ சும்மா இரு. ராஜகுமாரர்களின் தேகம் பூ போல மென்மையா இருக்க வேண்டும். அம்மா, குருதேவர் சொல்லுவார், சத்திரிய குமாரர்களின் தேகம் வைரம் போல் இருக்க வேண்டும் என்று. எங்கள் தேகத்தை தாக்கும் பகைவனின் வாள் உடைய வேண்டும். அதுதான் பார்த்தால் தெரிகிறதே. குருதேவர் மென்மை உணர்ச்சி இல்லாமல் வளர்த்திருக்கிறார். அவர் இதை மறந்து விட்டார். இந்த பிறவி வெறும் போராட்டத்திற்காக மட்டுமல்ல, புனிதமான அன்பு, கலாரசனை அனைவருக்கும் தேவை. கலாரசனையா? ஆம். குருதேவருக்கு இதை பற்றி ஆர்வம் இல்லை, அவசியமும் இல்லை. உங்களை போன்ற ராஜகுமாரர்கள் இன்னொரு ராஜ்யத்துக்கு போனால் அங்குள்ள ராஜகுமாரிகள் உங்களை எல்லாம் பார்த்தால் என்ன சொல்வார்கள்? என்ன சொல்வார்கள்? இந்த அயோத்தியின் ராஜகுமாரர்களுக்கு பாவம் காதல் தெரியாது, கலையும் புரியாது, வீரம் மட்டும் தான் அவர்களுக்கு தெரியும், அழகு கலையை பற்றி எதுவும் தெரியாதென்று. பாரம்மா, எப்போதும் குருதேவர் சொல்வார், உண்மையான ஆண்மைக்கு அழகு சுத்த வீரம் என்று. வீர புருஷர்களின் நிழலில் அகிலத்தில் அனைவருமே சுகமாக இருப்பார்கள் என்று. ஆனால் சத்ருகனா, நல்ல வீரம் உள்ளவனுக்கு மென்மையான உணர்வு இல்லாமல் போனால் உயிர்குலத்திற்கு எந்த பயனும் இல்லை. இந்த ரசனை இல்லாவிட்டால் வாழ்வு ரசனையற்று வறண்டு போய்விடுகிறது. வாழ்வு வறண்டு போனால் அவனால் சமுதாயத்துக்கு என்ன சுகம்? அவன் இருந்தென்ன இறந்தென்ன? ஒன்றுமில்லை. ராமனை பார்க்க இங்கு வந்தேன். அவனை பார்க்காமல் எனக்கு தூக்கம் வராது. எழுப்பட்டுமா? வேண்டாம், பார்க்கத்தான் வந்தேன். பார்த்தாயிற்றல்லவா, தாங்கள் தூங்குங்கள். சுபாகு, தெரிகிறதா? அந்த விஸ்வாமித்திரன் புதிய வேள்வி தொடங்குகிறான். அப்படிதான் தெரிகிறது மாரிச்சா. இதை தடுக்க வேண்டும். வேள்வி முடிந்துவிட்டால் இவர்களுக்கு தெய்வீக சக்தி கிடைத்துவிடும். நாம் செய்ய வேண்டியது இந்த வேள்வி நடக்க விடாமல் தடுப்பது ஒன்றே.
அதுதான் நமது மன்னவன் ராவணன் கட்டளை. அவர் சொல்லுவார், இந்த ரிஷிகளும் முனிகளும் தான் நல்லவர்களுக்கு பக்கபலம் என்று. இவர்களின் வேள்வியினால் மிகப்பெரிய விஞ்ஞான விந்தைகள் வசப்படுகிறது. அதனால் இவர்கள் புது புது சக்திகளை பெற்று விடுகிறார்கள். இந்த ஆற்றல் மிக்க ஆன்மீக சக்தியின் உதவியினால் நமது மாயா சக்திகளை எதிர்க்க துணிகிறார்கள். ஆம், அவர்களின் ஆன்மீக பலத்தின் முன் நமது அரக்கர் பலம் நிற்க முடியவில்லை. உண்மை. முதலில் இந்த குண்டத்திலே நடத்தும் யாகத்தை பாழ்படுத்துவோம். ஜாக்கிரதை, அதன் பக்கத்திலே செல்லாதே. அதிலே யோக சக்தி இருக்கிறது, எரித்து விடும். மாமுனிவரே, இந்த அரக்கர்கள் சுபாகு மாரீச்சன் நமது வேள்வியை நடக்க விட மாட்டார்கள். பிரபு, சாபம் கொடுத்து அழிக்காமல் ஏன் விடுகிறீர்கள்? நாம் செய்ய இருக்கும் வேள்வியின் விதிமுறைகளுக்கிணங்க கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. அதனால்தான் நான் சபிக்கவில்லை. நமக்கு தெரியாததா, கோபம் என்ற உணர்வு மனதில் எழுந்தால் ஆத்மாவின் ஒளியை அது மூடிவிடுமே. சொல்லுங்கள் முனிவரே, அவர்களின் அநீதிகள் தொடர வேண்டும் என்கிறீர்களா? அதோடு நம் ஜனங்களின் நலனுக்காக எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதா? தளர வேண்டாம். உபாயம் நான் சொல்லுகிறேன். என்ன உபாயம்? நான் மதிப்பிற்குரிய தசரத மன்னனை கண்டு அவரிடம் உதவி கேட்கப் போகிறேன். இன்று தர்மத்திற்கும் விஞ்ஞான சாதனை செய்பவர்களுக்கும் உதவுவது அரசர்களின் கடமை. குருவின் ஆசிரமத்திலிருந்து திரும்பிய பிறகு அயோத்தி மக்களின் பார்வையெல்லாம் உங்கள் மைந்தர்களின் மீதுதான். ஏற்ற தருணம் வந்துவிட்டது. தங்கள் மைந்தர்களின் விருப்பப்படி பொறுப்புகளை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். என் மைந்தர்கள் குருதேவரின் சீடர்கள். யாருக்கு எதில் ஈடுபாடு அதிகம் என்று குருதேவருக்கு மிக நன்றாக தெரியும். அவர்களுடைய தகுதிக்கிணங்க பொறுப்புகளை நிச்சயிக்கட்டும். மன்னர் வாழ்க. விஸ்வாமுத்திர முனிவர் வருகை தந்திருக்கிறார். மகரிஷி விஸ்வாமித்திரர் திடீரென்று? முக்கிய காரணமில்லாமல் தபோவனத்திலிருந்து விஸ்வாமித்திரர் வரமாட்டார் அரசரை தேடி. ஜப தப ஞான விஞ்ஞானத்தின் சிறந்த விற்பனர் அதிதியாக வந்திருக்கிறார். அவரை அரசரே நேரில் போய் வணங்கி வரவேற்க வேண்டும். செல்லலாம் அரசே. தங்கள் கட்டளை. வரவேண்டும் வரவேண்டும் தபோநிதி. தங்கள் வரவு நல்வரவாகட்டும் முனிவரே. தமது பாததூளியால் அயோத்தி நகரமே புனிதமடைந்தது. வாருங்கள் முனிவரே, இந்த இல்லத்தை புனிதப்படுத்துங்கள். வாருங்கள் முனிவரே, வாருங்கள்.
சூரிய வம்சத்தின் மன்னா தசரதா, உன்னுடைய ராஜ்யத்தில் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? எவ்விடத்தில் தம்போன்ற புண்ணியாத்மாக்களின் திருவடிகள் படுகின்றதோ அங்கே நலமனைத்தும் இருக்குமே. இன்று மகரிஷியின் வருகையினால் மாளிகையே ஆலயமாகிவிட்டது. பிறர்க்கரிய பேறு பெற்றேன். அயோத்தி ராஜனே, உண்மையில் நீ உனது பண்பால் அடக்கத்தால் என்னை பரவசப்படுத்தினாய். நான் பூரணமாக நம்புகிறேன், இன்று உன்னுடைய ராஜ்யமே ரிஷி முனிவர்களுக்கும் நல்ல தர்மங்களுக்கும் இடையூறில்லாத இடமென்று. தர்மங்களுக்கு சேவை புரிவதில் அனைத்தையும் அர்ப்பணம் செய்வதற்கு ரகுகுலத்தில் பிறப்பவரெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஆணையிடுங்கள் முனிவரே, தாங்கள் இந்த எளியனை தேடி வந்த காரணம் என்னவோ? தாங்கள் என்ன ஆணையிட்டாலும் தசரதன் உயிரை கொடுத்தாவது அதை முடித்து வைப்பேன். நன்கு சொன்னாய் ரகுகுல சிரோமணி. இந்த பூமியிலே வேறு யாரிடமிருந்தும் இந்த உறுதிமொழிகள் நிச்சயமாக கிடைக்காது. இதில் என்ன விந்தை? உன் அருகில் வசிஷ்டர் இருக்கிறார். அவருடைய அறிவுரைகள் எப்போதும் கிடைக்கிறது. அரசே, நான் விரும்பி வந்த விஷயத்தை, என் விஜயத்திற்குரிய காரணத்தை நீ முடித்து வைக்க வேண்டும். பாக்கியம், தாங்கள் ஆணையிட்டால் போதும். அரசே, தபோவனத்தில் அரக்கர்களின் கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. எமது யாகங்களை, எமது ஆன்மீக சாதனைகளை, ஞான விஞ்ஞான முயற்சிகளை முடிக்கவே முடியவில்லை. ஆரிய பூமியில் அந்த கொடுமையை துணிந்து செய்ய தொடங்கியவர் யார்? இலங்கைக்கரசன் ராவணனின் உறவினர் சுபாகுவும் தாடகையின் மைந்தன் மாரீச்சனும் அவர்களின் மாய சக்தியால் எமது புனித வேள்விகளை, எமது அனுஷ்டானங்களை நடக்க விடாமல் செய்கிறார்கள். அவர்களின் மாய சக்தியால் மக்களின் நலனுக்காக செய்யும் காரியங்களை தடுக்கிறார்கள். ராஜரிஷி, தவமுனிவர்களுக்கு பணி செய்வது எங்கள் கடமை. அயோத்தியின் அனைத்து சேனைகளும் தங்கள் சேவைக்காக ஆயத்தமாயிருக்கும். இல்லை தசரத மன்னா, சேனைகளின் உதவியுடன் வேள்வியை காப்பாற்ற நினைத்தால் அசுர சக்திகள் கூட ஆரிய மண்ணின் எல்லை பகுதிகளில் அணிகளை நிறுத்தும். அதற்கு இது பொருத்தமான சமயமே இல்லை. அப்படியானால் எப்படி உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும்? உன்னிடம் உன் ராமனை கோரி பெற வந்தேன். எனக்கு உன் ராமனை மட்டும் கொடு, என் வேள்வி பாதுகாக்கப்படும். ராமன்? இல்லை இல்லை, அவன் சின்னஞ்சிறு பாலகன். தமது பணிகளை எப்படி நிறைவேற்றுவான்? தாம் எனக்கான இடுங்கள். வலிமை மிக்க என் சேனைகளுடன் வந்து நானே முன்னின்று நடத்தி உங்களுடைய வேள்வியை கண்போல் காத்து நிற்கிறேன். இறுதி மூச்சுள்ள வரையில் தம் வேள்விக்கு எந்த இடையூறும் நேர விட மாட்டேன். ராமனோ பாலகன், யுத்த தந்திரங்களில் அனுபவம் இல்லை. சத்துருக்களின் போக்கு, அவர்களின் கபடங்கள் எதுவும் தெரியாது. மைந்தன் ராமனை எப்படி தங்களுடன் அனுப்புவது? என்னால் முடியாது. போதும், நிறுத்து. தர்மங்களையும் லட்சியங்களையும் பெருமையாக வாயினிக்க பேசுகிறாய், அதை நிறைவேற்றாமல் ஒதுங்குகிறாய். உனது முன்னோர்கள் தமது வாக்கை காப்பாற்ற என்னென்ன தியாகம் செய்திருக்கிறார்கள். மகாராஜா சிபி ஒரு புறாவுக்காக தன் சதையை வெட்டி வெட்டி கொடுத்தான். மன்னவன் ஹரிச்சந்திரனோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற அன்பு மனைவியையும் அருமை மைந்தரையும் விலைக்கு விற்றான். தசரத மன்னா, உன் முன்னோர்கள் புகழை கரைப்படுத்துகிறாயே. நான் வந்த காரணத்தை நிறைவேற்றுவதாக சொல்லி நழுவுகின்றாயோ? சரி தசரதா, நான் எப்படி வந்தேனோ அப்படியே செல்கிறேன். கோபித்துக் கொள்ளாதீர் முனிவரே. தாம் பூஜைக்குரிய தெய்வத்துக்கு சமம். பிழை பொறுத்து கருணை காட்டுங்கள். ராவணனின் வேகத்தை அந்த தேவ, தானவ, கந்தர்வ, கிண்ணற, நாகரும் தாங்க இயலாது. பாலகன் ராமன் தனியாய் அரக்கர்களை எப்படி எதிர்ப்பான்? பாலகன் ராமன் மீது கருணை காட்டுங்கள். என் ராமன் மீது கருணை காட்டுங்கள். மகரிஷி வசிஷ்டரே, மகாராஜா தசரதன் ராமனின் தெய்வீக சக்தியை பற்றி புரிந்து கொள்ளவில்லை. உண்மைகள் உமக்கு தெரியும், கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் சத்தியத்தையே சொல்கிறார். ராமன் சரித்திரத்தையும் யுகத்தையும் மாற்றி அமைக்க வந்தவன். உலகத்துக்கு நன்மையை செய்பவன், தீமையை அழித்து. காலமும் நேரமும் மாறலாம், யுகம் மாறலாம். வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் வரலாற்றில் இடம்பெற்று மறக்கவும் படலாம். மாசற்ற ராமன் பேர் தர்மத்துக்கும் பண்புக்கும் இலக்கணமாக அமர காவியமாக நிற்கும். மன்னிக்க வேண்டும் அரசே, உனக்கு புரியாது. விஸ்வாமித்திரர் உனது மைந்தனுக்கு நல்லது செய்யத்தான் அவனை கேட்கிறார். அரசே, மகரிஷி விஸ்வாமித்திரர் சுயமாகவே சுபாகு மாரீசன் என்ற
அந்த ராட்சசர்களை நாசம் செய்யும் சக்தி உள்ளவர். பெருமையெல்லாம் ராமனுக்கே சேர்க்க விரும்புகிறார். அரசே, சந்தேகம் எதற்கு? ராமனை அவருடைய பொறுப்பில் நீ ஒப்படைத்து விடு. அதுவே அனைவருக்கும் நல்லது. அப்படியே செய்கிறேன். நன்மையே நடக்கட்டும். சிரமேற்கொள்கிறேன் தங்கள் கட்டளையை குருதேவரே. சுமந்தரா, மன்னா, ராமனை அனுப்ப ஆவன செய். தங்கள் கட்டளை. முனிவரே, ராமனுடன் லக்ஷ்மணனையும் தங்களுடன் அனுப்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் எப்போதும் பிரிந்ததில்லை. ராமனும் லக்ஷ்மணனும் என்னிரு கண்கள், பிராணனைப் போன்றவர்கள். அந்த மைந்தர்களை தங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன். சிந்தனை எதற்கரசே, நன்மையே நடக்கும். ராமா, லக்ஷ்மணா, மகரிஷி விஸ்வாமித்திரர் தான் இன்று முதல் உங்களுக்கு தாயும் தந்தையும் போல. இவர் ஆணை, இவர் சேவை உங்களுடைய கடமை. எத்தனை கடினமான இதயம் உங்களுக்கு! நமது மைந்தர் இருவரையும் அனுப்பினீர்களே விஸ்வாமித்திர முனிவருடன் அரக்கர்களை எதிர்த்து சண்டையிட. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வீடு திரும்பி இருக்கிறார்கள். அவர்களை ஆசை தீர நான் பார்க்க கூட இல்லை. எனக்கும் தெரியும் எப்படி இது உன்னை பாதிக்கும் என்று. ஆனால் அப்படி ஒரு நிலை அவரிடம் சொல்லி பார்த்தும் முடியவில்லை. ஏனோ முனிவர் விஸ்வாமித்திரருக்கு என் முறையீடு புரியவில்லை. அவருக்கு புரியாவிட்டால் என்ன? தாம் எடுத்து சொல்லியிருந்தால் தாம் ஒரு அரசர். ஆம், அரசர்தான். அதனால் தான் தாங்கிக் கொள்கிறேன். எனக்கு இப்போது புரிகிறது அரசனின் கடமைகள் எத்தனை கடினமானவை என்று. எவ்வளவு அடக்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது அரசன் தன் மன உணர்ச்சிகளை. பெற்ற தந்தை என்ற முறையில் என் இதயம் அன்று அழுதது. மன்னன் என்ற நிலையிலே மகரிஷி விஸ்வாமித்திரரின் ஆணையை அது ஏற்றுக்கொண்டது. முனிவர் விஸ்வாமித்திரர் பந்தங்களை துறந்தவர். அவருக்கென்று ஒரு குடும்பமோ அவருக்கென்று ஒரு வீடோ இல்லை. அவருக்கெங்கே பாசபந்தங்கள் தெரிய போகிறது? கைகேயி, அந்த மகாமுனிவருக்கு தேசமும் சமுதாயமுமே குடும்பமாக இருக்கிறது. அவர்கள் தேச நன்மையைத்தான் நினைப்பார்கள். தங்கள் சுயநலங்களை பற்றி அவர்கள் சிந்திக்கவே மாட்டார்கள். நாம் அவரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும். குருதேவா, இது பயங்கரமான இடமாக இருக்கிறதே. இந்த விசித்திரமான காலடிச் சுவடுகள். இந்த சுவடுகள் அறைக்கு தாடகையுடையது. தாடகையா? ஆம், 6 காதம் வரை இந்த வனப்பகுதி எங்கும் தாடகையினுடைய அதிகாரம்தான். இந்த இடத்திலிருந்து ஒருவரும் உயிருடன் திரும்பி போக முடியாது. முன்பு இந்த இடம் வளமை கொழித்து செழிப்பாக இருந்தது. கலத், கிருஷ் என்ற 2 அழகிய நகரங்கள் இங்கே இருந்தன. அகத்திய முனிவரின் சாபத்தினால் அரக்கியான தாடகை, அவளுடைய பிள்ளை மாரீச்சன், இவர்கள் வெறியாட்டத்தால் அந்த நகரங்கள் அழிந்து விட்டன. அந்த தாடகைக்கு 1000 யானை பலம் உண்டு. கவனம் ராமா, இது தாடகை வனம். அவள் இங்கெங்கோ ஒளிந்திருக்கிறாள். அவள் பயங்கரமானவள், எந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடியவள். அதனால் கவனம். ராமா, இவள்தான் தாடகை.
ராமா, வாய்ப்பை நழுவ விடாதே. இது சூரியாஸ்தமன சமயம். இரவு நேரம் வந்துவிட்டால் இந்த மாயாவி அரக்கர்களுக்கு பலம் வளர்ந்துவிடும். பிறகு இவர்களை வெல்லவே முடியாது. இது நான் இடும் கட்டளை. அவளை கொன்றுவிடு. முனிசிரேஷ்டரே, பெற்றெடுத்த தந்தையின் கட்டளை தம்முடைய ஆணைப்படி நடக்க வேண்டும் என்று, அதன்படி தங்கள் சொல்லை ஏற்று அந்த கொடியவளின் நெடிய கதையை முடிக்கிறேன். சந்தோஷம் ராமா. வெற்றி திருமகனே, 3 உலகத்திலுமே உன்னை போல் யாரும் தாடகையை கொன்றிருக்க முடியாது. ஆம், என் உள்ளுணர்வு சொல்லுகிறது. உலக நன்மைக்காகத்தான் பூமியில் நீ அவதரித்திருக்கிறாய். உன் மீது எனக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. இன்று உனக்கு திவ்ய அஸ்திரங்களை வழங்குகிறேன். அவை உலகத்திலும் யாரிடத்திலும் இல்லாதவை. தமது அருளுக்கு அன்புக்கு பாத்திரமானேன். தாம் இந்த எளியவனை உயர்த்தி விட்டீர்கள் முனிவரே. அப்போதே தெரியும் ராமா. வசிஷ்ட முனிவர் உனக்கு எல்லா பயிற்சியும் அளித்து யுத்த கலையில் உன்னை மேதையாக்கியிருக்கிறார். மேலும் இன்று நான் உனக்கு அளிக்கப் போகும் அஸ்திரங்கள் அந்த தேவர்களுக்கும் கிடைக்காதவை. மண் உலகிலும் விண் உலகிலும் விஞ்ஞான சாதனைகள் மூலமாக ஆன்மீக சக்தியினால் அவைகளை வசப்படுத்தினேன். அந்த திவ்யாஸ்திரங்கள் அனைத்து உலகத்திலும் என்னை தவிர வேறு யாரிடத்திலும் கிடைக்காது. எத்தனையோ காலமாக இந்த அஸ்திரங்களை வழங்க ஒரு மாவீரனை நான் தேடிக் கொண்டிருக்கிறேன். சமுதாயத்திற்கு பயன்படுத்த நான் பெற்ற அஸ்திரங்களை கொடுக்க. வீர மைந்தனே, இனி வருங்காலத்தில் தீய சக்திகளிலிருந்து இந்த பூமியை காத்து கை கொடுக்க நீ பேரெழுச்சி கொள்ள வேண்டும். அந்த நேரம், அந்த சமயம் இந்த அஸ்திரங்கள் தேவைப்படும். ராமா, சத்திரியர்கள் ஆயுதம் ஏந்துவது மிகவும் அவசியம். அப்படி அஸ்திரம் ஏந்துவதற்கும் ஒரு விதிமுறை இருக்கிறது. தேசம், சமுதாயம் தீவரின் பிடியில் தவிக்கும் போது காப்பதற்கு ஆயுதம் ஏந்துவது வீர மகனின் கடமை, தர்மம். ஆனால் வீண் அகந்தையால் வலிமையை அடுத்தவருக்கு காட்டுவதற்காக ஒருவரை தாக்குவதோ ஆக்கிரமிப்பு செய்கிறதோ வீரமைந்தருக்கு பெருமை அல்ல. இந்த அஸ்திரங்களை உனக்கு வழங்குவதற்கு நீ தரும் குருதட்சணை நிரபராதி மீது
கண்டிப்பாக இதை நீ பிரயோகிக்க கூடாது. ஆனால் எங்கு பாவங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் தலை தூக்குகிறதோ அங்கே பாவிகளையும் கொடியவர்களையும் வேறறுக்க அஸ்திரங்களை நீ அவசியம் உபயோகிக்க வேண்டும். ராமா, எனக்கு உறுதிமொழி கொடு. கொடுத்துவிட்டு நான் வழங்கும் சக்தியை உனதாக்கிக் கொள். ராமா, இந்த அஸ்திரத்தை எப்படி ஏற்பது, இயக்குவது, விட்டு விடுவது என்பதற்குரிய மந்திரங்களை சொல்லுகிறேன். இதன் மகிமையால் நீ அந்த தேவர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், அசுரர்கள் அனைவரையும் வென்றுவிடலாம். ராமா, அஸ்திரங்களில் பலவிதமான சக்திகள் இருக்கின்றன. சில சக்திகள் விஞ்ஞான ஆய்வின்படி உருவாகின்றன. சில ஆன்மீக சாதனையினால் தேவலோகத்திலிருந்து பெற முடிகிறது. சில பரமாணு சக்தியால் நிரப்பப்பட்டிருக்கின்றன. சில மனோசக்தியால் இயங்குகின்றன. சில மந்திர சக்தியால் பாய்கின்றன. இன்னும் சில பானங்கள் அவைகளின் முனைகளில் திவ்ய சக்திகளை ஏந்திக் கொண்டு செல்கின்றன. சிவனின் திருசூலத்தைப் போல ஆற்றல் மிக்கதொரு அஸ்திரம், அற்புதமானதொரு அஸ்திரம். பிரம்மாஸ்திரம். ஸ்ரீ நாராயண அஸ்திரம். கொடிய தாடகையை அழித்து தாங்கள் எங்கள் மனதிலே நம்பிக்கை ஒளியேற்றினீர்கள். இனிமேல் எங்கள் வேள்வி பணிகள் விக்னம் இன்றி நடைபெறும். தங்களுடைய சேவைக்காகவே அயோத்தியிலிருந்து முனிவருடன் இங்கே வந்தோம். உனது அரண்மனை சுகங்களை தியாகம் செய்து ஒரு துறவியின் ஆசிரமத்திலே கனியும் கிழங்கையும் ஏற்று. பெருமைக்குரியவரே, தாம் அளித்த கனியும் கிழங்குமே அமிர்தமாயிற்றே. அவைகளை அரண்மனையில் பெற முடியாதே. இது உன் பண்பை காட்டுகிறது. வெற்றி என்றும் உனக்கே. நம்மையே சமாளிக்கிறார்களே, போடுங்கள். தசரத நந்தனா, சுபாகுவை கொன்று மாரீச்சனை வென்று எங்களது இந்த சித்தாசிரமத்திற்கு அச்சம் நீக்கி அமைதி தந்தாய். தவ முனிவர்களின் சார்பிலே நான் உங்கள் இருவருக்கும் அஞ்சலிகளை செலுத்துகிறேன். பூஜைக்குரியவரே, அப்படி சொல்லாதீர்கள். அன்புடன் எங்களை வாழ்த்துங்கள். குருதேவா, தாம் வழங்கிய அறிவுரை அஸ்திர சஸ்திர சக்தியினால் தான் நாங்கள் கொடியவரை அழிக்க முடிந்தது.
இது உன் அடக்கத்தை காட்டுகிறது. அற்புதங்களை சாதித்தும் அதை செய்து முடித்த அகந்தை உன்னிடம் இல்லவே இல்லை. உனக்கு என்றும் வெற்றி கிட்டட்டும். மாமுனிவரின் திருவடிகளுக்கு எனது வணக்கம். நன்மை உண்டாகட்டும். குருதேவா, மிதிலாபுரி மன்னவர் ஜனகரின் ஒரு விசேஷ தூதுவர் செய்தியுடன் தம்மை தரிசிப்பதற்கு வந்திருக்கிறார். தங்கள் அனுமதியை எதிர்நோக்கி. அந்த மதிப்பிற்குரியவரை அதிதி விடுதிக்கு அழைத்துச் செல். அவரை உபசரிக்க. அவரை பார்க்க நானே அங்கு வருகிறேன். நாம் செய்தியறிந்து மகிழ்ச்சி அடைந்தோம். மன்னர் ஜனகர் அவருடைய மகள் ராஜகுமாரி சீதைக்கு சுயம்பரம் நிச்சயித்திருக்கிறார். முனிவரே, தங்கள் ஆசீர்வாதத்தால் சுயம்பரம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டும். அதற்காக மன்னர் அவர்கள் தங்களிடம் பிரார்த்தித்து செய்தி சொல்ல அடியேனை அனுப்பியிருக்கிறார். நாம் விதேகராஜன் ஜனகரின் அழைப்பிற்காக பெருமகிழ்ச்சி அடைந்தோம். மன்னருக்கு எமது வாழ்த்துக்களை சொல்லுங்கள். நாம் அவசியம் வருகிறோம். அண்ணா, குருதேவர் வருகிறார். குருதேவரா? வணக்கம் குருதேவா. அமருங்கள். உட்காருங்கள். ராமா, உன்னிடம் நான் பேச வேண்டியிருக்கிறது. குருதேவா, தமக்கு சிரமம் எதற்கு? பார்க்க வேண்டும் என்று அழைத்தால் பார்ப்பதற்கு நானே வந்திருப்பேனே. உன்னை பார்க்க வருவதில் எனக்கு சிரமம் இல்லை. இது கிடைத்தற்கரிய ஆனந்தம். இன்று மகாராஜா ஜனகரிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அவர் மகள் சீதைக்கு சுயம்வரம் நடத்துகிறார். அந்த வைபவத்திற்கு என்னையும் அழைத்திருக்கிறார். என் விருப்பம் என்னவென்றால், நீங்கள் இருவரும் என்னுடன் மிதிலைக்கு வர வேண்டும். ராமா, இது விஷயமாக உனது அபிப்பிராயம் என்ன? குருதேவா, அன்பு கட்டளைக்கு முன்னால் எனக்கென்ற அபிப்பிராயங்கள் என்ன இருக்கிறது? இது கட்டளையிடுவதல்ல மைந்தா. அந்த நிகழ்ச்சிக்கு என்னுடன் வந்து இனிய அனுபவங்களை நீங்களும் பெற வேண்டும். இந்த ஆரியாவர்த்தத்தில் இருக்கின்ற அனைத்து ராஜகுமாரர்களும் சீதா சுயம்வரத்திலே அவரவர் பலத்தையும் திறமையையும் பெருமையும் காட்ட வருவார்கள். முனிவரே, சுயம்வரம் என்று சொன்னால் ராஜகுமாரி தன் மனதிற்கேற்ற ஒருவனுக்கு மணமாலை சூட்டுவாள். அப்படி இருக்க பலத்திற்கும் திறமைக்கும் இதில் அவசியம் என்ன? அதற்காகத்தான் அந்த மகாராஜா ஜனகர் சீதையின் திருமணத்திற்காக ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறார். அது என்ன? கேள் ரகுநந்தனா, அநேக காரணங்களால் இந்த சுயம்வரம் மிக்க அற்புதமானது. முதலாவது காரணம், அந்த சீதையை சுயமாக வந்த ஒரு அற்புத கன்னிகை. மற்றொரு காரணம் என்னவென்றால், மகாராஜா ஜனகரிடம் சிவபெருமானுடைய வில்லொன்று இருக்கிறது. அது சிவனால் தேவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அதை தேவர்கள் ஜனகரின் முன்னோரான மகாராஜா தேவராஜனிடம் ஒப்படைத்திருந்தார்கள். சீதையை தெய்வீக குழந்தையாக மதித்த மன்னர் ஜனகர் இந்த முடிவுக்கு வந்தார். சீதையினுடைய திருமணத்தை சாதாரணமானவருடன் நடத்தக்கூடாதென்று அதற்காக ஒரு நிபந்தனையையும் விதித்தார். எந்த வீரமைந்தன் அந்த மகத்தான சிவதனுசை வளைத்து அதில் நாணேற்றுகிறானோ அவனுக்கே சீதை உரியவள் என்று. அந்த அற்புத காட்சியை காண ராமானி மிதிலைக்கு வர வேண்டும். அதை சொல்லத்தான் இங்கு வந்தேன். தங்கள் இஷ்டப்படியே குருதேவா. செல்வோம் ரகுநந்தனா. தங்கள் ஆணைப்படியே குருதேவா. ரகுகுல திலகனே ராமா, குழந்தாய் லட்சுமணா, இதன் பெருமை தெரியுமா? இது பாவங்களையெல்லாம் தீர்க்கும் புனித கங்கை. இந்த நதியை வணங்குங்கள். குழந்தாய் ராமா, புனிதமான கங்கா மாதாவை புஷ்பங்களால் பூஜை செய். குழந்தாய் லட்சுமணா, நீயும் மலர்களை வாங்கிக்கொள், பூஜை செய்.
ராமா, இந்த புனிதமான கங்கா நதி உனது முன்னோர்கள் தந்தது. முன்னோர்கள் தந்தார்களா? ஆம், உட்கார். ராமா, உனது வணக்கத்துக்குரிய முன்னோர்களைப் பற்றி சொல்கிறேன். அந்த காலம் வீரமிக்க இக்ஷ்வாகு வம்சத்தில் நேர்மைமிக்க மன்னர் சகரன் இருந்தார். அந்த மன்னர் அஸ்வமேத யாகம் செய்தார். இந்திரனுக்கு பொறாமை. மன்னர் சகரனுடைய யாக குதிரையை கடத்தி பாதாளலோகம் கொண்டு சென்றான். அவன் அந்த யாக குதிரையை கபில முனிவரின் ஆசிரமத்தில் விட்டுவிட்டான். மன்னன் சகரனின் எல்லா மைந்தர்களும் குதிரையை தேடி பார்க்க பாதாளலோகம் வரை சென்றார்கள். அவர்கள் கபிலரின் ஆசிரமத்தில் குதிரையை கண்டதும் மகாத்மா கபிலரை அவமானம் செய்தனர். அவர்களின் சின்னத்தனத்தால் சினம் கொண்ட கபிலர் சகரனின் மைந்தர்களுக்கு சாபம் கொடுத்து சாம்பலாக்கி விட்டார். பாவம் அவர்களை கரை சேர்க்க கங்கையை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வரும் அவசியம் ஏற்பட்டது. அந்த பணி கடினமானது. மகாராஜா சகரர், அவருக்கு பின் மகாராஜா அன்சுமான், அவருடைய மைந்தன் மன்னன் திலீபன், யாராலும் முடியவில்லை. பிறகு மகாராஜா திலீபனின் மைந்தன் பகீரதன் உறுதி எடுத்துக் கொண்டார். கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து தனது பித்ருக்களை கரையேற்றுவது என்று. அவர் கங்கையை தரணைக்கு கொண்டு வருவதற்காக கொடிய தவம் செய்தார். அவருடைய தவத்தில் மகிழ்ச்சியடைந்த பிரம்மா தரிசனம் தந்தார். அவர் மனமுவந்து கங்கையை தரணிக்கு கொண்டு வரும் வரத்தினை பகீரதனுக்கு வழங்கினார். பிறகு பிரம்மாயிட்ட கட்டளைப்படி பகீரதன் சிவபெருமானை குறித்து தவம் இருந்தார். எதற்கென்றால் கங்கை ஆகாசத்திலிருந்து பூமிக்கு வரும் வேகத்தை சிவன் ஜடாமுடியில் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இல்லை என்றால் கங்கை விழும் வேகத்தின் அழுத்தத்தை பூமி தாங்க முடியாது. பகீரதன் மீண்டும் கடும் தவம் புரிந்தார். தவத்திற்கு மெச்சிய சிவபெருமான் தரிசனம் தந்தார். பகீரதனுக்கு வாக்களித்தார் கங்கையின் வேகத்தை தன் ஜடாமுடியில் தாங்கிக் கொள்வதாக. பிறகு பிரம்மாவின் ஆணைப்படி திருமாலின் திருவடியிலிருந்து கங்கை வெளிப்பட்டு ஆகாய மார்க்கமாக பூமியின் மீது மிக வேகமாக இறங்கினாள். வாக்களித்தபடி சிவபெருமான் ஜடாமுடியில் கங்கையை அடக்கிக் கொண்டார். பிறகு கங்கையை
மெதுவாக பூமியில் விழச் செய்தார். அதனால் பூலோகம் மட்டுமல்ல, பாதாள லோகமும் பயன்பெற்றது. பகீரத பிரயத்தனம் வென்றது. கங்கை பிரவாகத்தினால் 3 உலகங்களையும் புனிதமாக்குகிறாள். அதனால் கங்கையை திருப்பதகாமினி என்று அழைக்கிறார்கள். மன்னன் பகீரதன் கங்கையை இங்கு கொண்டு வந்ததால் இன்று இந்த பாருலகில் இந்த தாயை பாகீரதி என்றும் அழைக்கிறார்கள். ராமா, இது மிக புனிதமான கங்கை. யாவத் சந்திர திவாகரோ, அதாவது சந்திர சூரியர் உள்ளவரை இந்த தரணியை வளமாக்கி வாழ்வளிப்பாள். வரையிருக்கும் காலங்களில் யுக மாற்றங்களில் தெய்வங்களின் மீது ஜனங்களின் நம்பிக்கை சிதறினாலும் கூட புனித கங்கையின் மீது பக்தி சிறிதும் குறையாது. கவிஞர்கள் கங்கையை பாடுவார்கள். கங்கை எங்கு பாய்கிறதோ பசுமை அங்கு மலர்கின்றது. கங்கையின் புனித நீர் மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை பயன்படும். காலத்தின் இறுதி வரை உலகம் இந்த நதியை கங்கா மாதா என்று சொல்லி பெற்ற தாயினும் பெருமையாக மதித்து வணங்கும், என்றும் வணங்கும். உலகத்திலுள்ள அனைத்து நதிகளிலும் முதன்மையாக இதன் பெயர் விளங்கும். குருதேவா, இந்த ஆசிரமம் மிக்க விசித்திரமாயிருக்கிறதே. சிதைந்த ஓவியம் போல, ஒரு அழிந்த காவியம் போல பழுதுபட்டு கிடக்கிறது. பசுமைக்கு ஒரு சின்னமாக இந்த துளசி மட்டும் இன்னும் வாடவில்லை. இது என்ன விந்தை குருதேவா? என்ன சொல்வது ராமா, இது மிக விந்தையான இடம்தான். இது கௌதம ரிஷியின் சாபத்தினால் இப்படி பழுதுபட்டு கிடக்கிறது. இருந்தும் ஒரு துளசி செடி மட்டும் இன்னும் இங்கே வாடாமல் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பெண்ணின் ஆன்மா இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணின் ஆன்மா? ஒரு அபாக்கியவதி. அவளை ஒருவன் காமத்தினால் வஞ்சித்தான், இன்னொருவர் கோபத்தினால் தண்டித்தார். இந்த பிரச்சனைக்குரிய கதை என்ன குருதேவா? இந்த சூழ்நிலைக்கு காரணமானவர்கள் 2 மிக பெரியவர்கள். ஒருவன் தேவர்களுக்கு தலைவன் இந்திரன், இன்னொருவர் தவத்தால் உயர்ந்தவர், சாதனையில் சிறந்தவர் ரிஷி கௌதமர். புரியவில்லை. அது ஒரு பெண்ணின் கண்ணீரில் எழுதிய கதை. கௌதம முனிவரின் மனைவி அகல்யா அழகி. அவளின் பேரழகில் மயங்கியதால் அவள் மீது தேவேந்திரனுக்கு ஆசை பிறந்தது. ஒரு நாள் அதிகாலை நேரம் கௌதம முனிவர் நீராடுவதற்காக நதியை நோக்கி புறப்பட்டார். இந்த வாய்ப்பினை எதிர்பார்த்திருந்த இந்திரன் தனக்கு இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார். கௌதம முனிவரின் உருவத்தை எடுத்துக் கொண்டான். ஆசை வேகத்தில் உருமாறிய இந்திரன் அச்சம் தடுக்க, ஆசை துரத்த அகல்யாவின் குடிலில் காலடி எடுத்து வைத்தான். உள்ளே நுழைந்தான். சிறிது நேரத்தில் வெளியே வந்தான். அதே சமயம் கௌதம முனிவர் நீராடிவிட்டு திரும்பி வந்தார். அங்கே தன்னை போல இன்னொரு உருவம் தனது குடிலிலிருந்து வெளிவருவதை கண்டார். அவருக்கு புரிந்துவிட்டது இது இந்திரனின் கபட நாடகம் என்று. கோபத்தின் வேகத்தால் இந்திரனுக்கு அவர் சாபம் கொடுத்தார். அவனை சக்தியற்றவனாக்கினார். சிறிது நேரத்தில்
அகல்யா வெளியே வந்தாள். அவளுக்கும் விளங்கிவிட்டது வஞ்சனை நாடகம் ஒன்று அரங்கேறியதென்று. அவள் அழுதாள், கணவனின் காலில் விழுந்தாள். பொறுமை இழந்து கோபத்தில் துடித்த கௌதம முனிவர் கருணை மறந்து தன் மனைவியையும் சபித்தார். அந்த கணமே அவள் கல்லானாள். அன்றிலிருந்து சபிக்கப்பட்ட அகல்யா இங்கே இப்படி கல்லாக கிடக்கிறாள். யாரையோ எதிர்நோக்கி இருக்கிறாள். யாரை எதிர்நோக்குகிறார் குருதேவா? கருணையே வடிவாக வருகின்றவனே. ராமா, குற்றம் செய்தவர்களை தண்டிப்பது அனைவருக்கும் எளிதான செயல். பாவம் செய்தவர்களை மன்னிப்பவன், அவர்களுக்கு கருணை காட்டி காப்பவன் அரிதாகத்தான் இருப்பான். அந்த புனிதர்களின் பாதம் பட்டாலே செய்த பாவமெல்லாம் நீங்கிவிடுகிறது. அதனால் இந்த கல்லின் மேல் பவித்திரமான உன் திருவடியை பட வைத்து ஒரு அவலைக்கு வாழ்வு கொடு ராமா. ராமா, லக்ஷ்மணா, இந்த மாஞ்சோலையின் அமைப்பினை பார்த்தாலே மனதிற்கு அமைதியை தருகிறது. நகரத்தின் சந்தடியிலிருந்து விலகி நாம் இங்கேயே ஓய்வெடுத்துக் கொள்ளலாமே. தங்கள் இஷ்டப்படியே குருதேவா. மாமுனிவரின் திருவடிகளுக்கு அடியேன் வணக்கம். நன்மை உண்டாகட்டும். மன்னர் பிரானிடம் தாம் வந்து விபரத்தை உடனே தெரிவிக்கிறேன். தீர்க்க சுமங்கலியாயிரு மகாராணி சுனையனா. கீர்த்தி வளரட்டும் மிதிலையின் ஜனகருக்கு. விருப்பமெல்லாம் நிறைவேறட்டும். குருதேவா, தங்கள் அன்பும் ஆசையும் இருந்தால் என்றும் எங்களுக்கு நலம்தானே? உனது மகள் சீதா இன்னும் வரவில்லையே? வந்து விடுவாள். குருதேவரின் திருவடிகளுக்கு வணக்கம். உன் மனம் போல் வாழ்வு அமையட்டும் மகளே. மன்னிக்க வேண்டும் தந்தையே, என்னால் எல்லோரும் காத்திருக்க நேர்ந்து விட்டது. மகளே, இன்று சிவதனுசு சுயம்பர மண்டபத்துக்கு அனுப்பப்படும். ஆகையால் அதற்கு பூஜை செய்து பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள். சீதா, பிள்ளை பிராயத்திலிருந்து இந்த சிவதனுசை நீதான் பூஜித்தாய். அந்த பூஜை பூர்த்தி அடையும் வேளை நெருங்கி விட்டது. உன் தந்தை உன் திருமணத்திற்காக ஒரு வீரமிக்க நிபந்தனை விதித்திருக்கிறார். அதை பூர்த்தி செய்வது ஒரு சாமானிய மனிதனால் நிச்சயம் முடியாது. நம்பிக்கையுடன் பிரார்த்தித்துக்கொள். சந்தேகத்தை மனதிலிருந்து நீக்கிவிடு தேவி. எந்த ஒரு சக்தி ஜனகர் மனதில் இப்படி ஒரு அற்புதமான முடிவை எடுக்க தூண்டிவிட்டதோ அதுவே உபாயத்துக்கும் வழிவகுக்கும். விளைவுகளை அவன் கையில் விட்டுவிடு. அச்சத்தை, அவநம்பிக்கையை மனதிலிருந்து நீக்கி பிறைமதி சூடிய பெம்மானிடம் நம்பிக்கை வை. அவர் அடியாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். வணக்கத்துக்கும் பூஜைக்கும் உரிய இந்த சிவதனுசின் காரணமாக எப்பொழுதும் ஏமாற்றம் யாருக்கும் நேராது. அரசே வாருங்கள், அர்ச்சனை செய்யுங்கள். அம்மா சீதா, மனமாற பூஜை செய். அம்மா ஊர்மிளா, நீயும் உன் அக்காவுக்காக
இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள். ஓம் நம சிவாய. ஓம் த்ரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமேவ பந்தனான மிருத்யோர்முக்ஷ்யமாம்ருதாத். ஓம் நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ ஹர. ஓம் கல்யாணம் அஸ்து. வணக்கத்துக்குரிய மாமன்னர் வாழ்க. இடையிலே குறுக்கிடுவதற்காக மன்னிக்க வேண்டும் அரசே. தம்முடைய ஆணை மகரிஷி விஸ்வாமித்திரர் நகருக்கு வந்தால் உடனே தெரியப்படுத்த வேண்டும் என்று. மாமுனிவர் வந்து விட்டாரா? ஆம் மன்னவா, மதிப்பிற்குரியவர் வந்து விட்டார். நகருக்கு வெளியே மாஞ்சோலை விடுதியில் அவர் ஓய்வெடுப்பதற்காக ஆவண செய்திருக்கிறேன். அரசே, அவரை எதிர்கொண்டு வரவேற்க தாமே அங்கு செல்ல வேண்டும். வாழ்க வாழ்க விதேகராஜனே, ஜனகரே, அமருங்கள். பிரம்மரிஷி மிதிலையே தங்களை வரவேற்கிறது. தமது பாத தொழியால் ஜனகபுரை புனிதமடைந்து விட்டது. அடியேன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகை தந்து எளிய எனக்கு கருணை காட்டினீர்கள். தங்கள் ஆசையால் நான் தன்யனாகிவிட்டேன். விதேகராஜனே, தாம் ரிஷிகளிலே மகரிஷி, ஞானியரில் மகா ஞானி. அன்புடன் தாங்கள் அழைக்கும் போது எப்படி மறுப்பேன்? பிரபு, இந்த எளியன் பிரார்த்தனை தாங்கள் ராஜமாளிகைக்கு வர வேண்டும் என்பது. அதனால் இந்த சேவகனுக்கு தங்களுக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா? நன்மை உண்டாகட்டும். முனிவரே, இந்த அழகான வாலிபர்கள் யாருடைய குலத்தின் தெய்வங்கள்? இவர்கள் எந்த நாட்டு அரசனின் திருமகன்கள்? இவர்களை காண்கையில் பற்றற்று இருக்கும் என் மனமே ஆசை அலைகளில் ஆடுவது எதனால்? மனமும் உணர்வும் சொல்லுகிறது. கண்ணெதிரில் அந்த பரபிரம்மே மானிட வடிவத்தில் பூமிக்கு வந்ததென்று. விதேகராஜனே, உன் மனமும் உணர்வும் பொய் சொல்லாது. இவர்களை பார்த்தாலே எல்லா உயிர்களுக்கும் இதே அனுபவம்தான். அரசே, அற்புத அழகால் அனைவரையும் கவரும் இவர்கள் ரகுகுல மன்னன் தசரதனின் மைந்தர்கள். ராமன், இவன். முனிவரே, இந்த அழகான வாலிபர்கள் யாருடைய குலத்தின் தெய்வங்கள்? இவர்கள் எந்த நாட்டு அரசனின் திருமகன்கள்? இவர்களை காண்கையில் பற்றற்று இருக்கும் என் மனமே ஆசை அலைகளில் ஆடுவது எதனால்? மனமும் உணர்வும் சொல்லுகிறது. கண்ணெதிரில் அந்த பரபிரம்மே மானிட வடிவத்தில் பூமிக்கு வந்ததென்று. விதேகராஜனே, உன் மனமும் உணர்வும் பொய் சொல்லாது. இவர்களை பார்த்தாலே எல்லா உயிர்களுக்கும் இதே அனுபவம்தான். அரசே, அற்புத அழகால் அனைவரையும் கவரும் இவர்கள் ரகுகுல மன்னன் தசரதனின் மைந்தர்கள். ராமன், இவன் லக்ஷ்மணன். மன்னன் தசரதனை கேட்டதற்கு அரக்கரிடமிருந்து என் வேள்வியை காப்பதற்காக இவர்களை என்னுடன் அனுப்பினார். சுபாகு மடிய மாரீச்சன் பயந்தோட தாடகையை வதைத்து சித்தாசிரமம் சீரழியாமல் காப்பாற்றினார்கள். தங்கள் அழைப்பு வந்தபோது இவர்களும் இருந்தார்கள். அதனால் இவர்களையும் அழைத்து வந்தேன். உங்களுடைய கருணையினால்
இப்படி ஒரு வாய்ப்பினை நான் பெற முடிந்தது. சந்திரனை காணும் சகோர பறவை போல, அந்த பிரம்மத்தை நாடும் ஜீவனைப் போல. மாமுனிவரே, கௌதம மைந்தர் சதானந்தரே, தாங்கள் கேட்க விரும்புவதை அறிவே. மிதிலைக்கு வரும் வழியில் நான் ஸ்ரீராமனை கௌதமரின் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றேன். அங்கே ஸ்ரீராமனின் திருவடிப்பட்டு உங்கள் அன்னை அகல்யாதேவி சாப விமோச்சனம் பெற்று புனிதமடைந்து பயணம் தொடங்கி அர்ச்சனை மலராக அவர் கணவர் இருக்குமிடம் போய் சேர்ந்து விட்டார். மாமுனிவரே, உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்ரீராமா, கல்லை பெண்ணாக்கிய கருணையே, அவலைக்கு மறுவாழ்வு அளித்த அன்பின் வடிவே, ராமா, கோடி கோடி வணக்கம். மகாத்மா, இது குருதேவரின் மகிமை, ராமன் கருவி மட்டுமே. என் மீது அருள் கூர்ந்து ராஜ மாளிகைக்கு வாருங்கள். தங்கள் இஷ்டப்படியே அரசே. ராமா, லக்ஷ்மணா, வாருங்கள். அழகான அமைதியான ஆனந்த மாளிகை தங்கள் மனம் போல் விசாலமாக இருக்கிறது. ராஜ மாளிகையில் விருந்தினர் விடுதியில் தங்களுக்கேற்ற வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது முனிவரே. எனக்கு இந்த ஏற்பாடுகள் எதற்காக? நான் முனிவன், எளியவன். முனிவரே, தமது புனித திருவடிகள் பட்ட இடங்கள் எங்கள் பூஜைக்குரிய யாக பூமியாகிறது. மேலும் சிறப்பளிக்க அயோத்தி பெற்றெடுத்த மைந்தர்களை வரவேற்கும் வாய்ப்பினை மிதிலை இன்று பெற்றதால் பெருமை அடைந்தது. இதனிலும் பெரிதாக என் போன்ற எளியவனுக்கு வேற என்ன வேண்டும்? மகாத்மா, அரண்மனை வரவேற்பில் ஏதாவது குறையிருந்தால் கருணையுடன் பொறுத்தருள வேண்டும். சதானந்தரே, நேர்மையான தங்கள் வரவேற்பில் குறை இருக்குமா? மகாராஜா ஜனகரே, இனி எங்களை பற்றி சிந்திக்காதீர்கள். இங்கு வருபவர்களை கவனியுங்கள். தங்கள் ஆணை. பூந்தளிர் போன்ற இந்த கால்கள் யாருக்காக எந்த மாளிகையில் சலங்கை ஒலி எழுப்பப் போகிறதோ? பொற்கொடி போன்ற இந்த கரங்களை பிடித்து எந்த அழகன் அழைத்து செல்ல போகிறானோ? திருமணங்கள் முற்பிறவிலேயே நிச்சயிக்கப்படுகிறதாமே. யாருடன் ஜென்ம ஜென்மங்களாக சம்பந்தம் இருக்கிறதோ அவன் அழைத்து செல்வான். மணமகன் யார் என்று எனக்கு தெரியும் ஊர்மிளா. என்ன சொல்கிறாய் மாண்டவி? அதுதான், இந்த சிவதனுசை வளைத்து நாணேற்றுகிறவன் பாராட்டுக்குரியவனாக பலமிக்கவனாக இருப்பான். பாராட்டுக்குரியவனாக மன்றத்திலே யார் யார் வந்திருக்கிறார்கள் என்று நான் பார்த்து வந்து விட்டேன். வீரம் இருந்தால் அவர்களிடம் அழகில்லை, அழகனாயிருந்தால் அவர்களிடம் வீரம் இல்லை. சிறப்பான எந்த ஒரு வீரனையும் அந்த சபையிலே நான் காணவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. ஏன் தெரியவில்லை? அப்படிப்பட்டவர்களும் வந்திருக்கிறார்கள். யார் வந்திருக்கிறார்கள்? சுந்தரன், சூரன், தீரன், அழகிலே மாறன். மாறன் எந்த மாறன்? அயோத்தியின் ராஜகுமாரன் ஸ்ரீராமன். என் கண்ணார கண்டேன். தெய்வத்தின் பேரழகோடு திருமாலின் சாயலுடன் இங்கு மானிட வடிவில் வந்தது போல. பாராட்டு கூறுமளவுக்கு என்ன கண்டாய் சொல்லமா? என்னதான் சொல்வது, எப்படித்தான் சொல்வது? அன்பு தம்பி அந்த லக்ஷ்மணனுடன் அந்த மன்றத்திலே இருந்து தோள் கண்டார் தோளை கண்டாராக எல்லார் கவனத்தையும் இழுக்கிறார். நானே ரசித்தேன். ஒரு கவிதையின் கலையழகில் மிதிலையே மயங்கியது போல. நான் சொல்வது உண்மையான செய்தி. தாம் ஒருமுறை தரிசித்தால் சுயம்பர நிபந்தனை கூட மறந்து போய்விடும்.